இருக்குதா இருக்குதான்னு கேட்டு. ஸோ இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான். முதல் வந்து எனக்கு பேர் வந்து ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து இப்போ யாருண்டாலும் போய் பஸ் எடுக்கணும். அந்தளத்துக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு ரோட்டாக தான் இந்த ரோட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்கு வந்து அப்படியே பஸ் போகுது. ஸோ சங்கானைக்கு தான் வந்து நிற்கிறோம். சங்கானையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக அம்மாச்சி கடையை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இலங்கையில் வந்து பல இடங்களில் வந்து அம்மாச்சி இருந்தாலும் சங்கானையில் வந்து புதுசாக வந்து இந்த மாதம் தான் கொண்டு வருவாங்க. இருக்குதான்னு கேட்டு. மற்ற கடைகளில் விட இங்கே வந்து நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னு சொன்னால் சரியான விலை குறைவாக வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் இவங்க போட்டுக்கிற விலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட இங்கே இலைக்கஞ்சியும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதில் சின்ன இடத்துல போட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து வடை, அப்புறமா பட்டிஸ், ரோல், அப்பம் அப்படியான சாப்பிட்டு தான் கூடவே செய்கிறவங்க. ஸோ இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான். முதல் வந்து சங்கான பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. அப்படியே வந்து பிரித்து பாதி அங்கே வந்து அம்மாச்சிக்கு வந்து திறந்துருக்கணும். ஸோ முதலெல்லாம் அம்மாச்சிக்கு வந்து கிளிநொச்சி இல்லாட்டி வவுனியாவில் இருக்கிற அம்மாச்சி தான் ரொம்ப வந்து ஃபேமஸாக வந்து ஓடிக்கொண்டிருக்குது இங்கால. ஸோ இது இப்போ வந்து சங்கானைக்குள்ளே டவுனுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டாக்குள்ளே அதுக்கும் திறந்துருக்கிறதால அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து புழங்குறவங்க. அதால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். ஸோ நாங்கள் இப்போ சங்கானையிலேருந்து அப்படியே ஒழிக்கிட்டு யாழ்ப்பாணம் ரோட்டால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். 82 வந்து போய்கொண்டிருக்கிறோம். 82 ரோட்டு வந்து இப்போ கிட்டடியாக வந்து திருத்தினவங்க ஃபுல்லாக வந்து செய்து திருத்தின ரோட் தான். இது ஒரு காலத்தில் வந்து சரியான பள்ளமாகவும் குண்டும் குழியுமாக தான் இருந்தது. ஆனால் வந்து நல்ல ரோட்டு வந்து கனகாலமாக போட்டு இடையில நின்ற ரோட்டை வந்து ஒரு மாதிரி வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்படி நீங்கள் கேர்நகரில் யாழ்ப்பாணத்துலேருந்து கேர்நகர் போக மட்டும் வந்து நல்ல ரோட் இருக்குது. இடையில் ஒரு மூளாய் புள்ளாயகோளுக்கு அங்கால தான் கொஞ்சம் இடங்கள் வந்து மூளாய் புள்ளாயகோள் இல்லை, மூளாய் வைத்தியசாலைக்கு அங்கால தான் இருக்கிற ரோட்டுகள்லாம் அப்படியும் இப்படியும் இருக்குது. அதை விட மிச்ச ரோட்டுகள் எல்லாமே வந்து நல்ல ரோட்டுகள். 82 ரோட்டு வந்து எல்லா இடமே நல்ல ரோட்டுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல் வந்து அதிகமான இங்கால நிற்கக்கூடிய அதிகமான வாகனங்கள், ஆட்டோக்கள், வேனுகள், பைக் எதுவாக இருந்தாலும் வந்து அதிகமாக பழுதாக்குறது இந்த ரோட்டில் ஓடித்தான். இதுவும் வந்து 86 ரோட்டு கல்லுண்டாய் ரோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டும் வந்து ரொம்ப பழுதடைஞ்ச நிலையில் இருந்தது. 2ஆலையும் தான் அதிகமாக வந்து வாகனங்கள் பழுதாகிறது. ஆனால் இந்த முறை வந்து எல்லாமே இந்த முறையில் இந்த வருஷம் வந்து எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணதில் வந்து ஈஸியாக வந்து போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அது நல்ல ரோட். இது வந்து சண்டில் பச்சந்தி. இதால் நேரம் போட்டிங்கன்னு சொன்னால் மருதனாமடத்துக்கு வந்து போகலாம். மட்ட ரோட்டு வந்து ஒன்று சங்கானைக்கு போகுது, சில சங்கானையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகுது. மட்ட ரோட்டு ஒன்று வந்து சுண்ணாகத்துக்கு போகிற ரோட்டு உள்ளுக்குள்ளாட போயிட்டு போகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாண சைட்டில் வந்து நேராக போய் கொண்டு போகிறோம். ஸோ இங்கால வந்து மானிப்பாய் இருக்குது. ஸோ நிறைய பேர் வெளிநாட்டில் நிற்கிறவங்க நிறைய பேருக்கு இங்கே ரோட்டு போட்டது வந்து தெரியாமல் இருக்கலாம்னு சொன்னால் நிறைய காலம் நீங்கள் வெளிநாட்டிலே நிற்கலாம். ஸோ இங்கால வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து உள்ளுக்குள்ளவங்களோட ஊர்களுக்கு இங்கால வரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ரோட்டுகள் வந்து இப்போ போட்டுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சுகமாக வந்து வந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ 782 அப்படி 782 ரூட் அப்படின்னு தான் இந்த பாதையை வந்து சொல்லுவேன். கேர்நகர்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற இந்த பாதையை வந்து 782 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதோ கனகாலமாக வந்து வீதி புறநமைக்கப்படாமல் இருந்து கனகாலமாக இழுத்தடிச்சு தான் இந்த வீதி வந்து செய்து முடித்தவங்க ஃபுல்லாகவே. அது வரைக்கும் வந்து செம கஷ்டம். இந்த ரோட்டில் வந்து ஓடுறதே வந்து சரியான கஷ்டம். கிணக்க பேர் வந்து ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதால் போனால் ஈஸியாக வந்து குழந்தை கூட பிறந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளத்துக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு ரோட்டாக தான் இந்த ரோட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி இழுத்தடிச்சென்றாலும் வந்து திருத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சூப்பரான ஒரு ரோட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து எவ்வளோ காலம் இப்படியே வந்து இருக்குமான்னு தெரியலை. என்னென்னு சொன்னால் அதிகமாக வந்து மக்கள் பயன்படுத்துகிறது இந்த ரோடு தான். இதுக்கு முதலே வந்து கல்லுண்டாய் 786 ரோடு வந்து போட்டுட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ரோட்டை தான் பயன்படுத்தி கொண்டு இருந்தவங்க. நாங்கள் கூட அந்த ரோட்டால் தான் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வாரது. என்ன சொன்னால் சரியான ஈஸி அந்த ரோட்டு அப்படின்றதால. அதுக்கப்புறமா வந்து இந்த ரோட்டு திருச்சி ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு வந்து இந்த ரோட்டு கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகிட்டு அதை விட. பட் அது வந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வர்றது எங்களுக்கு கிட்ட இதை விட. ஸோ இது வந்து கோயம்பனல் இந்து மயானம் அதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம். ஸோ அங்கால வந்து சுடுகாட்டாலடி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சந்தியில் வந்து சிலைகள் வந்து 2 சிலை, ஒரு சிலை வந்து வச்சவங்க துறந்தவங்க. அது நான் நினைக்கிறேன் இப்போ 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட இருக்கும் போல் இருக்குது அந்த சிலை வந்து அதில் ஓப்பன் பண்ணி. ஸோ அந்த சிலை வந்து நடுவில் இருக்குது. ஸோ முதலெல்லாம் யாழ்ப்பாணம் போயிட்டு வரேன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஓட்டம் மாதிரி நிறைய தூரம் போகிறவங்க மாதிரி. ஆனால் இப்போ வந்து ரோட்டு ஃபுல்லாக வந்து நல்ல ரோட்டு போட்டிருக்கிறதால பெரிய தூரம் மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ யாழ்ப்பாணம் இல்லை, நாங்கள் எங்களோட அலுவலுக்கு ஒரு 4-5 தரம் எல்லாம் யாழ்ப்பாணம் போயிட்டு வந்திருக்கிறோம் ஒரு நாளையிலே.
அப்படி வந்து ரொம்ப ஈஸியாக பயணத்தை வந்து ஈஸியாகிடுது இந்த ரோட் எல்லாமே. 82 ரோட்டு வந்து 782 ரோட்டை வந்து நீங்கள் முதல் வந்து 782 ரோட்டு எப்படி இருந்ததோ அந்த ரோட்டில் வந்து நீங்கள் போயிருந்த இந்த வீடியோ யாராவது பார்க்குறாக்கள் வந்து அந்த ரோட்டெல்லாம் போயிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்த அந்த ரோட்டு, அவ்வளோ கொடூரம் தான் அந்த ரோட்டை வந்து சொல்லணும். அந்த ரோட்டில் ஓடினா அப்படி இந்த ரோட்டு வந்து இப்போ வந்து ஃபுல்லாக திருத்திட்டாங்க. ஸோ வெளிநாட்டில் கூட நிற்பீங்க நிறைய பேர், அவங்களாச்சும் அந்த பழைய ரோட்டில் வந்து இங்கே பயணம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துட்டோம். ஸோ இது வந்து இங்கால 5 சந்தி இருக்குது. 5 சந்தியெல்லாம் கடந்து தான் நாங்கள் அங்கே வந்து போகணும். 5 சந்தி எல்லாமே வந்து நிறைய முஸ்லீம் கடைகள் இருக்குது. முஸ்லீம் மக்கள் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. நிறைய வந்து இருக்கிறதே முஸ்லீம் மக்கள் தான். கடைகளும் வந்து எல்லாமே இதுக்குள்ளே முஸ்லீமோட கடைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தாண்டி அங்கால போனால் தான் 5 சந்தி வந்துடும். இதெல்லாம் வந்து இரும்பு பார்ட்ஸுகள் வந்து வாகனத்துடைய பழைய பார்ட்ஸுகளை வந்து அதிகமாக இங்கே 5 சந்தியில் வந்தால் எடுக்கலாம். பஞ்சு காலத்த மாதிரி இங்கே வந்து 5 சந்தியை முஸ்லீம் மக்கள் அப்படியே ஆக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ யாழ்ப்பாணம் 5 சந்தியில் வந்து ஃபேமஸான ஒரு இடம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் டியூட்டரியல் வந்து நிறைய இருக்குது. ஏ லெவலுக்கான டியூட்டரியல் வந்து நிறைய இருக்குது. ஏ லெவல் ஃபிசிக்ஸ் மேத்ஸுக்கான டியூட்டரியல், ஆர்ட்ஸுக்கான டியூட்டரியல் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே தான் மேத்ஸுக்கே வந்து அதிகமான இடங்கள்லேருந்து வருவாங்க. கொழும்பில் இல்லாட்டிக்கு இங்கே இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்கள்லேயுமே வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு வருவாங்க, மேத்ஸ் படிக்கிறதுக்கு வந்து அதிகமான மாணவர்கள் வந்து வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு இடமா, எல்லா மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்ச இடமா 5 சந்தி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து 782 ரோட்டை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் காரணங்களில் இருந்து நாங்கள் வந்து போயிடல. நாங்கள் சங்கானையில் இருந்தால் யாழ்ப்பாணம் மட்டும் வந்து நாங்கள். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில பேர் வெளியில் இருக்கிறவங்க கூட ஸோ இங்கே வாழ்ந்துருக்கலாம், இப்போ வந்து இங்கே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்து நாங்கள் போன ரூட்டில் வந்து உங்களிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நான் வந்துட்டோம். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் வந்து பல மாற்றங்களை இப்போ கொண்டு வந்துட்டாங்களேன்னு சொன்னால், புது பஸ் ஸ்டாண்டை கட்டி பழைய பஸ் அடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மாற்றி வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு விட்டுட்டாங்க. ஸோ சிடிபியாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும் வந்து எல்லாமே புது பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இப்போ யாருன்னாலும் போய் பஸ் எடுக்கணும். ஸோ இது அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நிறைய மக்களுக்கு தெரியாதுன்றதால வந்து புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸை கொண்டு நிறுத்தி அதுக்கப்புறமா தான் மற்ற இடங்களுக்கு வந்து அப்படியே பஸ் போகுது. அதால் வந்து அவ்வளோ சிக்கல் இல்லை. ஆனால் இப்போ வந்து எல்லா மக்களும் ஒரு காலத்தில் வந்து ஃபுல்லாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும், அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் பஸ்ஸுகள் வந்து இப்போ வந்து அடிக்கடி அங்கேருந்து தான் பஸ் எங்கேயாலும் எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஸோ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட். எல்லாமே வந்து ரெட் கலர் பஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே நிற்குமேன்னு சொன்னால் இது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்ட். ப்ரைவேட் பஸ் எதுவுமே வந்து இதுக்குள்ளே நிற்காது. ஸோ எல்லா இடத்துக்குமான பஸ்ஸும் யாழ்ப்பாணத்தில் இருந்து இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் இதில் பஸ் இருக்குது.